விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது திமுக கூட்டணி பத்தி பேசியிருக்கிறாரு. இந்த திமுக கூட்டணியில பாமக அங்கம் வகிக்க போகுது அப்படிங்கிற செய்திகள் பரவுது. இதை பத்தியும் கேட்குறாங்க. அவங்க தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவா நாங்க ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்போ பாமக வர்றதோ அல்லது வரப்போறாங்கன்னு சொல்ற செய்தியோ அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது திமுக கூட்டணியில விரிசல் ஏற்படுத்துமா? எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுக அல்லாத ஒரு மூன்றாவது பெரிய சக்தி என்று தமிழ்நாட்டு அரசியலிலே பார்த்தால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் கள அரசியலிலே பர்சன்டேஜ் கணக்கு நான் சொல்லலை, கள அரசியலிலே அதிகமான கூட்டத்தை கூட்டக்கூடியவர்கள், கள செயல்பாடு மிக்கவர்கள் என்கிற ஒரு கணக்கிலே அவர்கள் தான் இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணிக்கு அடித்தளம் அமைத்தவரே திருமாவளவன் தான். நீங்க தமிழ்நாட்டினுடைய எந்த மூளை முடுக்கிலே எந்த போராட்டம் நடந்தாலும் முதல் அழைப்பு யாருக்கு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் தான் வரும். நீங்க எல்லா பிரச்சனைகளிலும் முதல் கருத்தை பதிவு செய்பவரா திருமாவளவன் தான் இருப்பார். இப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட தீர்ப்பு அந்த நிலத்தை ராம ஜென்ம பூமிக்கான ட்ரஸ்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த தீர்ப்பு ஏற்புடையது அல்ல என்கிற மாற்று கருத்து கொண்டவர்கள் பேச முன் வரும்போது இஸ்லாமிய தலைவர்கள் பேசினால் அது மதவாதமாக பார்க்கப்படும். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே நின்று பேசினாலும் அது மதவாதமாகத்தான் பார்க்கப்படும் என்கிற நிலை வருகிற போது இது நீதியின் தீர்ப்பே அல்ல, இது சட்டத்தின் தீர்ப்பே அல்ல, ஒரு சமய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று தைரியமாக சொல்லக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருக்கார். அப்புறம் அவர் பேசியதற்கு பின்புதான் பலரும் பேச தொடங்குகிறார்கள்.